ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல டிஎன் கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பப்ளிக் எக்ஸாம்க்காக சாப்டர் 2 ஓட 2 மார்க் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस பார்க்க போறோம். ஷோ தட் தி ஸ்கொயர் ஆஃப் an odd integer is of the form 4q plus 1 அப்படினு ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. நம்ம ஒரு odd integer முதல்ல எடுத்துக்கலாம். x ன்னு ஒரு odd integer எடுத்துக்கிறோம். So x be any odd integer னு எடுத்துறோம். அப்ப x is equal to 2k plus 1 ன்னு எழுதிக்கலாம். x is equal to 2k plus 1 ஏன் எழுதியிருக்கோம்னா எந்த ஒரு நம்பரையும் 2 கூட மல்டிபிள் பண்ணா நமக்கு ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். ஆனால் அது கூட ஒரு 1 ஆட் பண்ணும்போது அது ஒரு ஆட் இன்டிஜரா மாறிடும். ஏன்னா சின்ஸ் எனி ஆட் இன்டிஜர் 1 மோர் தென் த ஈவன் இன்டிஜர் நம்மளால சொல்ல முடியும். எந்த ஒரு ஈவன் நம்பர் எடுத்தாலும் அது கூட நம்ம ஒரு 1 ஆட் பண்ணும்போது அது கண்டிப்பா என்ன நம்பரா தான் மாறும், ஆட் நம்பரா தான் மாறும். அதனால x is equal to 2k plus 1 எழுதிட்டு கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னு பாருங்க. ஸ்கொயர் ஆஃப் an odd integer, இதை ஸ்கொயர் பண்ணா வர்ற நம்பர் 4q plus 1 ஃபார்ம்ல இருக்குமான்னு செக் பண்ண சொல்றாங்க. அதனால இதை ஸ்கொயர் ஆன் போத் சைட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது x squared equal to 2k plus 1 the whole squared அப்படின்னு கிடைச்சிரும். இதை பார்க்க a plus b the whole squared மாதிரி இருக்கு பாருங்க. a plus b the whole squared ஃபார்முலா என்ன? a squared 2ab plus b squared அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ ஏக்கு பதிலாக 2kவும் பிக்கு பதிலாக 1 இருக்கு. அப்போ x squared equal to ஃபர்ஸ்ட் a squared, ஸோ 2k squared plus 2ab 2 into ஏக்கு பதிலாக 2kவும் பிக்கு பதிலாக 1 இருக்கு. பிளஸ் b ஸ்கொயர் வந்து 1 ஸ்கொயர்னு கிடைச்சிருக்கும். இந்த ஸ்கொயர் வந்து 2க்கும் இருக்கும் கேக்கும் இருக்குல்ல, அதனால 2 ஸ்கொயர் பண்ணா 4 வரும், k ஸ்கொயர் பண்ணா k ஸ்கொயர். இதை உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2 2s are 4, 4 1s are 4. அப்போ இங்க 4k அப்படின்னு கிடைக்குது. இங்க 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான். இவங்க ரெண்டு பேர்கிட்ட என்ன காமனா இருக்குன்னு பாருங்க. 4ம் காமனா இருக்கு, kயும் காமனா இருக்கு. வெளில எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பேலன்ஸ் வந்து ஒரு கேயும் இங்கே எதுவுமே இருக்காது, அதனால 1ம் இருக்கு. இந்த லாஸ்ட்ல இருக்க பிளஸ் 1 அப்படியே எழுதிக்கலாம். இது ஏன் இப்படி எழுதுறோம்னா நமக்கு 4ஓட மல்டிபிள் பிளஸ் 1ன்ற ஃபார்மை தான் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அதனால இதுல இருந்து 4 காமனா எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து 4q plus 1 டைப்ல தான் இருக்கு, இதனால இப்படி எழுதிக்கலாம். அப்போ q-க்கு பதிலாக இந்த கொஸ்டின் நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா இந்த 4 பக்கத்துல இருக்க எல்லாமே q தான். அதாவது k into k plus 1 அப்படின்றது வந்து சம் இன்டீஜரா இருக்கும். ஏன்னா கேன்றது ஒரு இன்டிஜர் நம்ம எடுத்திருக்கோம். ஒரு இன்டிஜர் கூட 1 ஆட் பண்ணி மல்டிபிள் பண்ணாலும் அது ஒரு இன்டிஜரா தான் இருக்கும். அப்போ இஸ் சம் இன்டிஜர் அப்படின்னு நம்ம எழுதி முடிச்சிடலாம். கொஸ்டின்ல கேட்ட ப்ரூஃப் வந்தாச்சு. இது நம்மளோட புக்கோட எக்ஸாம்பிள் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த இண்டிகேட்டட் டேர்ம்ஸ் ஆஃப் த சீக்வன்ஸ் ஹூஸ் nth டேர்ம் இஸ் given by. நீங்க ஒரு nth டேர்ம் கொடுத்துருக்காங்க. என்னோட பிளேஸ்ல 6 இருக்கும்போது வேல்யூ என்ன, என்னோட பிளேஸ்ல 13 இருக்கும்போது வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கொடுத்துருக்கவங்க nth டேர்ம்ல முதல்ல a வர இடத்துலலாம் 6 போடணும். அப்போ 5 மல்டிபிள் பை 6. ஒரு நம்பருக்கும் ஒரு வேரியபிளுக்கும் நடுவில் சிம்பிள் கொடுக்கலாம், மல்டிபிள் தான் எடுக்கணும். அப்புறம் n plus 2, n-க்கு 6 கொடுத்ததுனால 6 plus 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே 5 6 are 30, டினாமினேட்டரில் ஒரு 8 இருக்கு, 30 by 8 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இது ஏதாவது டேபிள்ஸில் வந்தால் நம்ம கேன்சல் பண்ணி கூட எழுதிக்கலாம். ஸோ இது வந்து 15 டைம்ஸ், இது வந்து 2 டைம்ஸ் 2 டேபிளில், 4 டைம்ஸ் 2 டேபிளில். அடுத்து 8 13 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. n வர இடத்துலலாம் 13 போட்டுக்கோங்க. 5 மல்டிபிள் பை 13, டினாமினேட்டர்ல 13 plus 2 கிடைச்சிருக்கும். இங்க மேல மல்டிபிள் பண்ணும்போது 65 கிடைக்குது, கீழே ஆட் பண்ணும்போது 15 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இங்க ரெண்டு பேருமே டேபிள்ஸ்ல கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே 5 டேபிள்ஸ்ல வரும். 5 டேபிள்ஸ்ல 5 3s are 5 13s are கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 13 by 3 அப்படின்றதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 1 plus 2 plus so on அப்படி n வரைக்கும் ஆட் பண்ணா 666 வந்ததுன்னா என்னோட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். n நேச்சுரல் நம்பர் வரைக்கும் ஆட் பண்ணா வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு பேசிக் ஃபார்முலா n into n plus 1 by 2 அப்படின்றதான் நம்மளோட ஃபார்முலா. அப்போ 1ல இருந்து n வரைக்கும் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக அதோட ஃபார்முலா எழுதிக்கலாம். இந்த பக்கம் 666 அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. டிவைட்ல இருக்கட்டும் அந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டோம், டிவைட்ல இருக்கட்டும் அந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டோம்னா மல்டிபிள் ஆயிடும். இந்த n வந்து உள்ள மல்டிபிள் பண்ணலாம். n into n n ஸ்கொயர். ஸோ டிவிஷன்ல இருக்கட்டும் அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடுறோம். இங்க உள்ள n எடுத்துட்டு போனா n into n n ஸ்கொயர்னு வந்திருக்கும். அப்புறம் n கூட 1 மல்டிபிள் பண்ணா 1n. இது வந்து 666 கூட ஒரு மல்டிபிள் பை 2 கிடைச்சிருக்கு. ஸோ n ஸ்கொயர் பிளஸ் n இந்த பக்கம் இருக்கு. இங்க மல்டிபிள் பை 2 பண்ணும்போது 1332 கிடைக்குது. இங்க பிளஸ்ல இருக்க நம்பர் இந்த சைடு எடுத்துட்டு வந்தோம்னா நெகட்டிவ்ல வந்திருக்கும். அப்போ n ஸ்கொயர் பிளஸ் n மைனஸ் 1332 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இதை ஃபேக்டரைஸ் பண்ணா நம்மளோட என்னோட வேல்யூ கிடைச்சிடும். இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் 1, லாஸ்ட் நம்பர் வந்து 1332 இருந்ததா, மைனஸ் பண்ணா மல்டிபிள் பண்ணா 1332 வரணும். நம்ம ரெண்டு ஃபேக்டரும் சொல்லணும். அவங்கள மல்டிபிள் பண்ணால் இந்த நம்பரும் அதே ரெண்டு நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால் நடுவில் இருக்கிற ப்ளஸ் 1ம் வரணும். அப்போ எந்த ரெண்டு நம்பர்னு பார்க்கணும். 37ஐயும் 36ஐயும் மல்டிபிள் பண்ணும்போது 1332 கிடைக்குது.
ஆனால் நடுவில் +1 வேணும் அப்படின்றதுனால பெரிய நம்பருக்கு +1 சின்ன நம்பருக்கு -ம் போட்டிருக்கணும். அப்போ தான் சப்ட்ராக்ட் ஆகும். சப்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறம் +1ம் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 இருக்கிறதுனால இங்கே 1ல் டிவைட் பண்ணால் எந்த வேல்யூவும் சேஞ்ச் ஆகுது இல்லையா? அதனால இங்கே யூஸ் பண்ணியிருக்க வேரியபிள் என்னது n. அப்போ இங்கே ஒரு n போட்டு இதை ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. இங்கே ஒரு n போட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்போ n + 37 ஒரு வேல்யூ, n - 36 ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு, ஈக்குவல் டு 0. இது ரெண்டுத்துமே தனித்தனியாக ஈக்குவல் டு 0 பண்ணிக்கலாம். அப்படி 0 பண்ணும்போது n is equal to +37 அங்கே போனால் -37 வரும். -36 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு +36 அப்படின்னு கிடைக்கும். n வந்து ஒரு நேச்சுரல் நம்பராக இருக்கணும். ஏன்னா 1 2 3 so on அப்படி n தான் நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ -37 வந்து இது வந்து நாட் பாசிபிள். ஏன்னா இது வந்து ஒரு நேச்சுரல் நம்பர் கிடையாது, இது ஒரு நெகட்டிவ் இன்டிஜரில் இருக்கிறதுனால. ஸோ n cannot be -37 நாட் ஈக்குவல்டுன்னு போட்டுடலாம். இது வந்து நாட் பாசிபிள். இப்போ என்னோட வேல்யூ டெஃபினட்டாக 36 தான். So since n is natural னு போட்டுருங்க, n is equal to 36 final answer எழுதிருங்க. அடுத்த 2 மார்க் பாருங்க. Determine the general term of an AP whose 7th term is -1, 16th term is 17 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 7th termனா இப்போ வந்து T7 அப்படின்னு அர்த்தம். T7 is equal to A plus 6D அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். நம்மளோட வேல்யூ -1. ஏன் இது வந்ததுன்னா TNோட பேசிக் ஃபார்முலா TN is equal to A plus n minus 1 into D அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இதில் 7ன்றதுனால a plus 7 minus 1 16 போட்டுக்கோங்க. 7th term -1 இது equal to -1. இது ஒரு equation. அடுத்து வந்து 16th term 17 கொடுத்துருக்காங்க. அப்போ 16th termனா a 16 equal to a plus 16 minus 1 வரும். அப்போ இங்கே 15d அப்படின்னு கிடைச்சிருக்கும். equal to கொஸ்டின்ல 17 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட ரெண்டாவது ஈக்குவேஷன். இவங்க ரெண்டு பேரையும் சால்வ் பண்ணி ஏயும் டியும் கண்டுபிடிச்சு இந்த nth டேர்ம்ல சப்ஸ்டியூட் பண்ண கிடைச்சிடும். ஏன்னா nth டேர்ம் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க ஜென்ரல் டேர்ம். இவங்க ரெண்டு பேரும் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கேயும் 1a இருக்கு, இங்கேயும் 1a இருக்கு. ஆனால் ரெண்டுமே பிளஸ்ல இருந்தா கேன்சல் ஆகாது இல்லையா? அதனால ரெண்டாவது ஈக்குவேஷனுக்கு மட்டும் நம்ம என்ன மாத்திக்கிறோம்? சிம்பிள் மாத்திக்கலாம். ஸோ இப்படி சிம்பிள் மாத்திட்டோம்னா +a -a கேன்சல். 6 இருக்கு, இங்க 15 இருக்கு. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 9 கிடைக்கும். பிக் நம்பருக்கு மைனஸ் இருக்கிறதுனால -9d is equal to -1 -17 -18 அப்படின்னு கிடைச்சிருக்கும். அப்போ d is equal to இங்க மல்டிபிள் இருக்க -9 அந்த பக்கம் போனால் டிவிஷனுக்கு வந்திருக்கும். அப்போ நம்ம கேன்சல் பண்ணும்போது டியோட வேல்யூ என்னன்னு கிடைக்குது? 2 கிடைக்குது. டியோட வேல்யூ எடுத்துட்டு போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு a கிடைச்சிரும். Substitute d is equal to 2 in first equation. First equationல substitute பண்ணோம். First equation என்னது? a plus 6d is equal to -1. d க்கு பதிலா 2 போட்டுட்டு இங்க -1 நம்ம கிட்ட இருக்கு. அப்ப a plus 6 2s are 12 is equal to -1 plus 12 அந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டோம்னா -12 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது -13 கிடைக்குது. இதுதான் நம்மளோட a யோட வேல்யூ. கொஸ்டின்ல ஏயும் டியும் கண்டுபிடிச்சாச்சு. ஏன்னா 2ன்றது நம்மளோட டியோட வேல்யூ, -13 அப்படின்றது நம்மளோட ஏயோட வேல்யூ. ரெண்டத்தையும் எடுத்துட்டு வந்து இந்த ஜெனரல் டேர்ம்ல சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நம்ம கொஸ்டின்ல கேட்டிருக்கதே ஃபைண்ட் த ஜெனரல் டேர்ம் அப்படின்றதான். ஜெனரல் டேர்ம்னா TN அப்படின்னு அர்த்தம். ஸோ TN is equal to a plus n minus 1 into d. ஏக்கு பதிலாக கொஸ்டின்ல -13 கிடைச்சது பிளஸ் n minus 1 மல்டிபிள் பை d. டிக்கு பதிலாக கொஸ்டின்ல 2 கிடைச்சது. அப்போ இங்கே 2ன்னு எழுதிக்கோங்க. இந்த 2 அப்படி உள்ள எடுத்துட்டு வந்துக்கலாம். ஸோ -13 plus 2 into n. ஏன்னா இந்த 2 இவங்க ரெண்டு பேருக்குமே காமன். அப்போ 2n minus 2ன்னு கிடைச்சிருக்கும். இல்லை 2n வந்து சிங்கிள் டேர்ம், அது அப்படியே இருக்கட்டும். இந்த ரெண்டு நம்பரை என்ன பண்ணிக்கலாம்? சப்ட்ராக்ஷனில் இருக்க ரெண்டுமே மைனஸ்னா ஆட் ஆகிடும். ஸோ -15 அப்படின்னு கிடைச்சிருக்கும். அப்போ 2n - 15 அப்படின்றது தான் கொஸ்டினில் கேட்டிருக்க ஜென்ரல் டேர்மோட சரியான ஆன்சர். அடுத்த 2 மார்க் பாருங்க. ஃபைண்ட் ஆல் த பாசிட்டிவ் இன்டிஜர் வென் டிவைடட் பை 3 லீவ்ஸ் த ரிமைண்டர் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லா பாசிட்டிவ் இன்டிஜரையும் கண்டுபிடிங்க. என்ன நம்பர்ஸ் அப்படின்னா 3ஆல் டிவைட் பண்ணும்போது 2 ரிமைண்டர் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த நம்பரை 3ஆல் டிவைட் பண்ணும்போது 2 ரிமைண்டர் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதான் உங்களோட கொஸ்டின். ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு வந்து யூக்ளிட்ஸ் லெம்மா வந்து அப்ளை ஆகும். எப்போவுமே நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு நம்பரை நம்ம 3ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளோட ரிமைண்டர் வந்து 0 வரலாம், 1 வரலாம், 2 வரலாம். ஆனால் 3 வந்து ரிமைண்டரில் வரவே வராது. ஏன்னா அது 3 டேபிளில் வந்து என்ன ஆகிடும்? டிவைட் ஆகிடும். அதுதான் யூக்ளிட்ஸ் லெம்மா சொல்லியிருக்கு. யூக்ளிட்ஸ் லெம்மாவில் இப்படி வரும். ஸோ இந்த மாதிரி டிவிஷன் லெம்மாவில் எப்படி யோசிக்கணும் தெரியுமா? உள்ளே வர்ற நம்பர் வந்து a. இதை வந்து நம்ம பிஆல் டிவைட் பண்ணும்போது மேலே ஒரு கோஷன்ட் வரும், இங்கே கீழே வர்றது வந்து ரிமைண்டர். இதுதான் கொஸ்டினோட பேட்டர்ன். இந்த ஏக்கு என்னென்ன நம்பர் எடுக்கலான்றதான் உங்களோட கேள்வியில இப்போ கேட்டிருக்காங்க. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு இதோட டிவைசர் வந்து யாராக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க? 3ஆ இருக்கணும்னு சொல்லிட்டாங்களா? அப்போ இந்த பிக்கு பதிலாக 3 போட்டுருங்க. கோஷன்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் ரிமைண்டர் என்னவா இருக்கணும்னு கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 2ஆக இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால இங்கே 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ ரிமைண்டர் வந்து எப்போவுமே எப்படி இருக்கும்னா ஒன்று 0க்கு ஈக்குவலாக இருக்கும். நம்ம ரிமைண்டர் வந்து இங்கே 2ன்னு இருக்கு. இது வந்து கண்டிப்பா எப்படி இருக்கும்னா நம்மளோட less than 3ஆ தான் இருக்கும். இதுதான் உங்களுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற கண்டிஷன். இப்போ பாருங்க,
இந்த Qக்கு பதிலா டிஃபரெண்ட் நம்பர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஏயோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். அப்படி கண்டுபிடிக்கும் போது நமக்கு கிடைக்கிற வேல்யூஸ் என்னென்னா, இப்போ வந்து Qக்கு வந்து 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். if Q is equal to 0, ஏ வேல்யூ என்ன 3 into 0 plus 2 அப்படின்னு கிடைக்குமா? ஸோ இதோட வேல்யூ 2 தான். ஸோ அடுத்து 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3 into 1 plus 2 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 5 கிடைக்குது. அடுத்து 3 into Qக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 3 2s are 6, 6 plus 2 வந்து 8ன்னு கிடைக்குது. ஸோ therefore இந்த ஏக்கு என்னென்ன நம்பர்லாம் பாசிபிள்னா 2, 5, 8 and so on. இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் நம்மளால எழுத முடியும். இதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். if p par x1, p1 par x2, p3 par x3 இப்படி எழுதணும் அப்படின்னா இந்த நம்பர்ல நமக்கு p1, p2, p3, p4, x1, x2, x3, x. ஸோ இங்க கொடுத்துருக்க நம்பரை பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் நம்ம இதை 2 டேபிள்ல டிவைட் பண்ணிக்கலாம். இதை 2 டேபிள்ல டிவைட் பண்ணும்போது 56700 கிடைக்குது. திருப்பியும் 2 டேபிள்ல வரும். ஏன்னா இவங்க வந்து அசெண்டிங் ஆர்டர்ல தான் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அசெண்டிங் ஆர்டர்ல அந்த நம்பர் வைஸ் நம்ம போகலாம். 2 டேபிள்ல டிவைட் ஆகிற வரைக்கும் 2 டேபிள்ல டிவைட் பண்ணிட்டே வாங்க. அப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நமக்கு கடைசியாக எடுத்து அரேஞ்ச் பண்றதுக்கு. இந்த 2 டேபிள்ல பண்ணும்போது 28350 கிடைக்குது. திருப்பியும் 2 டேபிள்ல எழுதிக்கலாம். ஸோ 2 டேபிள்ல எழுதும் போது 14175 கிடைக்குது. ஸோ திருப்பி இது வந்து இப்போ 2 டேபிள்ல கிடைக்காது. ஸோ அதனால 3 டேபிள் கண்டுபிடிக்கலாம். 3 டேபிளோட இதோட பிரைம் ஃபேக்டரைசேஷன். ஸோ இந்த மாதிரி பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கோங்க. இதான் நம்மளோட கொஸ்டின்ல அவங்க கொடுத்திருந்த டேர்ம்ஸ். இதுல 2 எத்தனை டைம்ஸ் வந்திருக்குன்னா 3 டைம்ஸ் கிடைச்சிருக்கு. 3 எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு பாருங்க. 3 பாருங்க 1 2 3 4 டைம்ஸ் கிடைச்சிருக்கு. அப்ப 3 power 4ன்னு எழுதிடலாம். அடுத்து 5 பாருங்க 2 டைம்ஸ் கிடைச்சிருக்கு. அதனால 5 squared and ascending order தான் அவங்க எழுத சொல்லியிருக்காங்க. 7 1 டைம் கிடைச்சது. அதனால 7 power 1ன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இது எப்படி கம்பேர் பண்ணும்போது முதல்ல கிடைச்சிருக்க பிரைம் நம்பர் அசெண்டிங் ஆர்டர்ல இங்க 2. அப்போ P1ஓட பிளேஸ்ல நமக்கு 2 கிடைச்சிருக்கு. P1 equal to 2. அதோட பவர்ல இருக்கிறது தான் x1ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ x1 வந்து 2ஓட பவர்ல 3 இருந்தது. செகண்ட் பிரைம் நம்பர் வந்து P2. இங்க நம்ம 3ன்னு எடுத்திருக்கோம் அசெண்டிங் ஆர்டர்ல. ஸோ P2 வந்து 3. அதோட பவர்ல இருக்கிறது தான் கொஸ்டின்ல x2. ஸோ x2ஓட பிளேஸ்ல 3ஓட பவர்ல 4 கிடைச்சது. ஸோ 4ன்னு எழுதிக்கோங்க. ஸோ அடுத்து P3 வந்து கடைசி தேர்ட் பிரைம் நம்பர் நம்ம 5ன்னு எடுத்திருக்கோம். அதோட பவர் தான் x3ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால x3ஓட பிளேஸ்ல 5ஓட பவர்ல இங்க 2 இருந்தது. கடைசி பிரைம் நம்பர் P4 இங்க வந்து 7 எடுத்திருக்கோம். அதோட பவர்ல இருக்கிற நம்பர் தான் x4. 7ஓட பவர்ல 1 கிடைச்சதுனால x power 4 வந்து 1ன்னு எழுதிருக்கணும். இதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். அடுத்த 2 மார்க் பாருங்க. T18 minus T14 வந்து 32 இருந்ததுன்னா காமன் டிஃபரன்ஸை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. D is equal to என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. Tnோட ஜெனரல் டேர்ம் a plus n minus 1 into d நமக்கு தெரியும். அப்போ இந்த T18க்கு பதிலா a plus 18 minus 1 into d அப்படின்னு எழுதிடலாம். அது மாதிரி T14க்கு பதிலா a plus 14 minus 1 into dன்னு எழுதிடலாம். இது எனக்கு டைரக்டாவே 13dன்னு எழுதிக்கலாம்னா நீங்க எழுதிக்கலாம். இது வந்து ஆக்சுவலா a plus 17d. இதை மைனஸ் உள்ள கொண்டு போகும்போது மைனஸ் a. இதை மைனஸ் பண்ணா 13 வரும். இங்க வந்து மைனஸ் 13d ஈக்குவல் டு 32ன்னு கொடுத்துருக்காங்க. இங்க இருக்கிற பிளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல் ஆயிருக்கும். 17ல 13 மைனஸ் பண்ணா 4dன்னு வந்திருக்கும் ஈக்குவல் டு 32. மல்டிபிள் இருக்க 4 அந்த பக்கம் போனால் டிவைட் ஆயிருக்கும். அப்போ 32/4ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதை கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணால் 8ன்னு கிடைக்குது. அப்போ காமன் டிஃபரன்ஸ் 8 அப்படின்றத உங்களோட கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஃப் 3 plus k 18 minus k 5k plus 1 are in AP then find the value of kன்னு கேட்டிருக்காங்க. 3 டேர்ம் APல இருந்தது அப்படின்னா அவங்களோட கண்டிஷன் இப்போ ABC இன் APயா இருந்ததுன்னா 2B is equal to A plus C. அதாவது நடுவில் இருக்க நம்பரை 2ஆல் மல்டிபிள் பண்ண வர ஆன்சர் ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் ஆட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கும். இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். கொஸ்டினில் கொடுத்துருக்க முதல் நம்பர் ஏக்கு பதிலாக கொஸ்டினில் 3 plus k அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பின்றது ரெண்டாவது நம்பர் 18 minus kன்னு கொடுத்துருக்காங்க. சின்றது மூணாவது நம்பர் 5k plus 1 இருக்குது. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். ஸோ முதல்ல 2 into செகண்ட் டேர்ம் B 2 into அப்போ 18 minus k ஈக்குவல் டு A plus C. A வந்து 3 plus k, C வந்து 5k plus 1 அப்படின்னு இருந்தது. இந்த ரெண்டு கேவும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே 2 வந்து இப்படி உள்ளே கொண்டு போய்க்கணும். 2 into 18 பண்ணால் 36 minus 2 into k 2k. இங்கே இது வந்து ஒரு 1kவும் 5kவும் ஆட் பண்ணும்போது 6k கிடச்சிருக்கும். இந்த 3 இந்த 1 ஆட் பண்ணால் இங்கே 4ன்னு கிடச்சிருக்கு. ஸோ கேலாம் ஒரு பக்கம் நம்பர்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். இங்கே இருக்க -2k அங்கே எடுத்துகிட்டு போனால் +2k அப்படின்னு கிடச்சிருக்கும். இங்கே இருக்கிற +4 இந்த பக்கம் தான் -4 ஆயிருக்கும். அப்போ 36 - 4 அப்படின்னு எழுதிக்கலாம். 36லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 32. இங்கே ரெண்டு பேரையும் ஆட் பண்ணிட்டோன்னா 8k அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ 8k is equal to 32ல k வேல்யூ தான் நமக்கு வேணும். ஸோ இங்கே மல்டிப்ளர் 8 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் டிவைட் ஆயிருக்கும். அப்போ 82 divided by 8ன்னு கிடச்சிருக்கு. ஸோ 8 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 1s இது 4s கட் ஆயிருக்கும்.
அப்போ கேயோட வேல்யூ 4 அப்படின்றதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். ஸோ இதான் உங்களோட செகண்ட் சாப்டரோட இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.